கமேனிக்கு என்னதான் ஆச்சு? பல வாரமாக ஆளையே காணோமே. நீடித்த மர்மத்திற்கு ஒரு வழியாக கிடைத்த பதில். இஸ்ரேல் ஈரான் இடையே கடந்த மாதம் பெரிய மோதல் வெடித்திருந்தது. அப்போது ஈரானின் உயர்மட்ட தலைவராக இருந்த அயத்துல்லா கமேனி தலைமறைவானார். அவர் எங்கு இருக்கிறார் என்பதே தெரியாமல் இருந்தது. இந்த சூழலில்தான் அவர் முதல் முறையாக மீண்டும் பொது நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுள்ளார். இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கடந்த மாதம் திடீரென யாருமே எதிர்பார்க்காத வகையில் இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் வெடித்தது. ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்க முயல்வதாக சொல்லி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. அதற்கு ஈரானும் பதிலடி கொடுக்க நிலைமை மோசமானது. இரு நாடுகளும் மாறி மாறி தாக்குதல் நடத்தியதால் மத்திய கிழக்கில் ஒருவித பதற்றம் நிலவியது. இதற்கிடையே மோதல் முடிவுக்கு வந்த பிறகும் கூட கமேனி எங்கு இருக்கிறார் என்பது தெரியாமலே இருந்தது. அவர் பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை தவிர்த்தே வந்தார். இதனால் பல்வேறு கேள்விகளும் எழுந்தன. இந்த சூழலில்தான் பல வாரங்களுக்கு பிறகு கமேனி மீண்டும் பொது நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார். ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் அஷூரா விழாவில் கமேனி கலந்து கொண்டார். மோதலுக்கு முன்பே கூட பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை குறைத்திருந்தார். பல மாதங்களுக்கு பிறகு அவர் பொது நிகழ்ச்சியில் தோன்றியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுடன் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் கமேனி பொது நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 12 நாள் போரில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலின் போது ஈரான் நாட்டின் பல இராணுவ தலைவர்கள் மற்றும் அணுசக்தி நிபுணர்கள் கொல்லப்பட்டனர். இதனால் கமேனி பாதுகாப்பான இடத்தில் மறைந்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் பொதுவெளியில் தோன்றியுள்ளார். இது தொடர்பான தகவல்களை ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. ஷியா முஸ்லிம் நாட்காட்டியின் மிக முக்கியமான நாளான அஷூராவை குறிக்கும் வகையில் தெஹ்ரானில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தான் கமேனி கலந்து கொண்டார். இது தொடர்பான வீடியோ இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. அதில் கமேனி உள்ளே நுழைவதும் அவரை பார்த்தவுடன் அங்கிருந்தவர்கள் உற்சாகத்தில் கரகோஷம் எழுப்புவதும் தெரிகிறது. ஜூன் 13ஆம் தேதி போர் தொடங்கியதில் இருந்து கமேனி பொது நிகழ்ச்சியில் தோன்றியது இதுவே முதல் முறை. தாக்குதலின் தொடங்கியவுடன் கமேனி எங்கு இருக்கிறார் என்பதையே தெரிந்து கொள்ள முடியாமல் போனது. வெறுமன பதிவுகளை மட்டுமே அவர் பகிர்ந்தார். பாதுகாப்பு காரணங்களால் கமேனி பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. மேலும் கமேனி எப்போதுமே மத நிகழ்ச்சியில் நேரடியாக பங்கேற்பார். இருப்பினும் அவை கூட பதிவு செய்யப்பட்ட பேச்சுகளாகவே ஒளிபரப்பப்பட்டன. இது பல்வேறு வகையான தகவல்கள் பரவ காரணமாக இருந்தது. இந்த சூழலில்தான் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கமேனி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். முன்னதாக இஸ்ரேல் ஈரான் மோதல் 12 நாட்களாக நீடித்தது. அப்போது அமெரிக்கா இந்த மோதலில் தலையிட்டு பங்கர் பஸ்டர் வெடிகுண்டை ஈரான் அலுவலை மீது தாக்கியது. அதன் பிறகே மோதல் முடிவுக்கு வந்தது. மோதல் முடிவுக்கு வந்தாலும் கூட மத்திய கிழக்கில் இன்னும் முழுமையாக அமைதி திரும்பவில்லை.